கச்சியப்பு முனிவர் அருளி செய்த பேரு புராணத்தில் தீர்த்த படலம் என்கிற பகுதியில் அந்த தீர்த்தங்கள் என்னென்ன உள்ளன என்பதை விரிவாக காட்டினார். அந்த தீர்த்தங்களிலே மேலான தீர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை பற்றி சிறப்பாக சொல்லுகிறேன். நைமிசாரண்ய முனிவர்களே, கோபத்தை தரக்கூடிய வலிய வினைகளின் மாறுபாட்டை போக்கி ஆணவ மந்தம், மாயை, கர்மங்கள் ஆகியவற்றால் உண்டாகக்கூடிய கலக்கங்களை போக்கி இறைவனுடைய பெருமைகளை விரும்பி கேட்கக்கூடிய முனிவர்களே கேட்பீர்களாக என்று சோதக முனிவர் சொல்லுகிறார். அது 5வது பாடல்ல கதந்தரு வல்வினை திருக்கை கடிந்து மலமாயை கர்ம கலக்கம் தம்மை அதம் புரியும் சிவபெருமான் மாண்பியும். கச்சியப் முனிவர் சொல்லுகிறார், சோதக முனிவர் நைமிசாரண்ய முனிவருக்கு கூறியதாக, சிவபெருமானுடைய பெருமைகளை யார் விரும்பி கேட்கிறார்களோ அவர்களுக்கு கோபத்தை தரக்கூடிய வல்வினையின் அந்த மாறுபாட்டை நீக்கக்கூடிய ஆற்றலுடையது இறைவனுடைய மாண்பியம். மேலும் ஆணவமலம், மாயை, கர்மங்களால் உண்டாகக்கூடிய கலக்கங்களையும் போக்குவது இறைவனுடைய பொருள் சேர்ப்புகள். இது ரொம்ப அழகான திருப்பாட்டு. ஆக சிவபெருமானுடைய மான்மியம்தான் இவற்றையெல்லாம் அதம் புரியும். எனவே அதை போக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளுக்கு தான். எவ்வளவு பெரிய உண்மைய போற போக்குல நைமிசாரண்ய முனிவர்களுக்கு சூதக முனிவர் காட்டுவதாக சொல்லுகிறார். ஆணவம், கர்மம், வலிய வினை இதை போக்கிக் கொள்வதற்கு வழி சிவபெருமானுடைய பொருள் சேர்ப்புகள் மான்மியங்களை கேட்பது மட்டுமே என்று காட்டுகிறார். இதனால்தான் அப்பர் பெருமான ஒரு திருப்பாடல சொல்லுகிற பொழுது, திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகி தீவண்ணர் திறமுருகால் பேசாராகி ஆறு நோய்கள் கெட வெந்நீர் அடியாராகி உண்பதன் முன் மலர் மறுத்திட்டு உண்ணாராகி ஒரு காலும் திருக்கோவில் சூழாராகி இதெல்லாம் காட்டுகிறார். ஆக அந்த வரலாற்றில ஒரு குடிக்காலத்தில் ஒரு பிரம்மதேவன் உலகத்தை படைக்கும் தொழிலை அடைவதற்கு அம்பலத்திலே நடம் செய்யக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது வழிபாடு செய்யக்கூடிய பிரம்மாவுக்கு முன்னே படைத்தல் தொழிலை செய்த பிரம்மாக்களும் திருமாலும் முனிவர்களும் தேவர்களும் யோகியர்களும் ஒன்றாக கூடி வீட்டின்பத்தை அடைய வேண்டும் என்று தவம் செய்தார். அன்புக்கு எளியவனாக இருப்பவன் நம்முடைய இறைவன். அவன் ஆனந்த நடனத்தை செய்யக்கூடிய அந்த பெருமான் யோகியர்களுக்கும் பிரம்மாக்களுக்கும் நாரணருக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அருள் செய்யும் பொருட்டு வெள்ளிங்கிரி மலையாக நின்ற தம்முடைய மலையிலே நடனம் புரிய தொடங்கினார். அவர் செய்த நடனத்தை உமாதேவி கண்டு மகிழ்ந்தார்கள். எல்லோரும் அந்த நடனத்தை கண்டு வழிபட்டு மகிழ்ந்திருக்கிற பொழுதுதான்
இறைவனுடைய திருமேனியிலே அணிந்திருக்கிற பாம்புகள் சுவாமி ஆடக்கூடிய நடனத்தினுடைய வேகத்தை தாங்க முடியாமல் வருத்தப்பட்டு விஷத்தை கக்கின. அங்கே இருப்பவர்கள் இந்த விஷத்தின் வேகம் தாக்கியதால் எல்லோரும் இறைவனே முன்னவனே காத்தி முன்னவனே காத்தி என்று எல்லோரும் பணித்தார்கள் என்ற அளவில சென்ற வகுப்பிலே நாங்கள் ஆக தீர்த்த படலத்தில் இன்றைக்கு சிந்திக்க திருவருள் கூட்டி வைத்திருக்கிற திருப்பாடல் 10வது பாடல். கடல் அலை பிறந்து சீர்த்தும் கால கூட்டத்தில் சீர்த்த மிடற்றவர் அவர்கட்கு அந்நாள் வேகம் தணித்தல் வேண்டி. இந்த திருப்பாற்கடலிலே தோன்றி துன்புறுத்திய நஞ்சை அழகிய கண்டத்திலே அடக்கிய நம்முடைய இறைவன் அந்த காலத்தில் உண்டான நஞ்சின் வேகத்தையும் இன்றைய வேகத்தையும் தனித்தருள வேண்டி நம் சடையில் இருக்கிற கங்காதேவியை ஓடி செல்லுமாறு கூறினார். கடல் துறை வாழ்க்கட் கங்கை தலையிலிருந்து அவளை நோக்கி உடற்றும் இவ்வேடம். உடற்றும் என்பது துன்பத்தை தரக்கூடிய அந்த வேகம். உடற்றும் இவ்வேகம் விடவேகம் தான் ஒளி தர அந்த வேகத்தை தனித்தருளும் பொருட்டு இறைவன் கங்காதேவியை ஆறாக ஓடிச் செல்லுமாறு ஆணையிட்டார். கங்கை ஒளிதர ஒழுகுக என்று ஆணையிட்டார். 11வது பாட்டு. உமை மணவாளர் கூற உமைவாகனாகிய எல்லாம் வல்ல பரம்பொருள் நீ போய் இந்த வேகத்தை தணிக்கும் பொருட்டு ஆறாக ஓடிச் செல்வாயாக என்று கூற பொறிபுணல் கங்கை சொல்வாய். நல்ல ஆரவாரத்தை உடைய நீராகிய கங்காதேவி சில விண்ணப்பங்களை சொல்லுகிறார். என்ன விண்ணப்பம்? இமயவர் முதல்வோர்க்காக ஏவிய 6 செல்வல். தேவர்கள் முதலாக இருக்கிற ஏனையோருக்காக நீங்கள் ஆணையிட்டபடி செல்வல் நான் போகிறேன். சிமயமால் வரையாம் இந்த திருவுரு ஆய ஐயன் அமைதரல் வேண்டும். பல உச்சிகளை உடைய இந்த வெள்ளிங்கிரி மலையாகவே ஐயனே நீங்கள் எப்போதும் நீங்காமல் பொருந்தி இருக்க வேண்டும். சிமயவால் வரையாம் இந்த திருவுரு. சிமயமால் என்பது பலவிதமான உச்சிகளை உடைய பெரிய மலையாகிய மால் அப்படின்னா பெரிய மலை உச்சிகளை உடைய பெரிய மலையில் இந்த திருவுருவாயே நீ மலையாகவே ஐயன் அமைதல் வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் அங்கே பொருந்தி இருக்க வேண்டும் என்று அடியனே தனவாகட்டும் நானும் உங்களை விட்டு நீங்காமல் அங்கு இருக்க வேண்டும். கங்கையார ஓடச் சொல்லி வெள்ளிங்கிரி மலையில விஷம் அடங்குமாறு சொன்ன உடனே அந்த அம்மா உங்களை பிரியாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் வெள்ளிங்கிரி மலையில இருந்து ஓட வேண்டும் என்றால் நீங்கள் வெள்ளிங்கிரி மலையாகவே இருக்க வேண்டும். நானும் உங்களை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார்.
பிறகு சரியை முன்னான்கும் சாத சாதித்த தவத்தோர்க்கெய்தும் உரிய நன் முத்தி நான்கும் உரைத்த பாதங்கள் முற்றும் விரிசையும் இளைஞராக மேவியல் பரிசித்தார்க்கு வரிசையின் அடியேன் நல்க வர முக்கிய கருள வேண்டும். மிக உயர்ந்த கருத்தை கங்காதேவி சிவபெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்திருக்கிறார். சரியை முன்னாக்கும் சரியை முதலாக சொல்லக்கூடிய 4 அவையாவன ஆன்மாக்கள் கடை தேறுவதற்கு வழி சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 நெறிகள். அதை மணிவாசக பெருமான் சீலம், நோன்பு, செறிவு, அறிவு என்று காட்டுகிறார். இப்படி சீலம், நோன்பு, செறிவு, அறிவு ஆகிய 4 நெறிகளை சால சாதித்த தவத்தோர்க்கு நல்ல முறையாக மிகுதியாக அதை கடைபிடித்த தவம் செய்தவர்களுக்கு எய்தும் உரிய நன்முத்தி. முன்பக்கம் காமிக்க. எரி உரிய நன்முத்தி சரியை, கிரியை, யோகம், ஞானம். வடமொழியில. தமிழ்ல சரியைக்கு சீலம், கிரியைக்கு நோன்பு, கிரியை, யோகத்திற்கு செறிவு, ஞானத்திற்கு அறிவு. சீலம், நோன்பு, செறிவு, அறிவு. இந்த 4 வழியாகத்தான் பெருமானுடைய உண்மை அறிவை பெற முடியும். சிவஞான சித்தியார் ஒரு பாடல்ல ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தானும் கேட்டல், ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல், இவை 5ம் இறைவனை அடைவிக்கும் எழில் ஞான பூசை. அதில் சரியை, கிரியை, யோகத்தை செய்துடி ஞானத்தால் சிவனடியை சேர்வர் என்று காட்டுகிறார். இதை செய்யாத நிலையை மாணிக்க வாசகர் சீலமின்றி, நோன்பின்றி, செறிவேயின்றி, அறிவின்றி, தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேன் என்று காட்டுகிறார். எனவே இந்த 4 பதங்களும் தான் 8ஆம் நூற்றாண்டிலே இறைவன் குருநாதராக வந்து தவம் செய்வதற்கு காட்டுகிற வழி. எனவே ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவாய் தவத்தினில் உணர்த்த விட்டது. தவமாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை என்பது இறைவனுடைய மந்திரமாகிய 5 எழுத்து மந்திரத்தை சொல்லுவதற்கு அதிகாரம் பெறுதல். அதற்கு மந்திர அதிகாரம் என்று பெயர். இனி அந்த மந்திர அதிகாரத்தை ஓதிக்கொண்டே இருக்கிற பொழுது இறைவனுடைய ஒரு திருமேனியை வைத்து பூசிக்கக்கூடிய நல்ல அறிவு மந்திரம் ஓதுவதால். அப்பொழுது ஒரு சிறிய மூர்த்தத்தை வைத்துக் கொண்டு தினமும் அதற்கு அபிடேகம் செய்ய வேண்டும், மலரிட வேண்டும். இது அர்ச்சனா அதிகாரம் என்று பெயர். அதன் பிறகு மனம் ஒன்றி இருந்து புறப்பூசையும் அகப்பூசையும் செய்வது. அதன் மூலமாக மனம் திருவருளையே பற்றி நிற்பது யோகம். அந்த திருவருளை தவிர வேற ஒன்றையும் அறியாத பொழுது அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி அறியும் நெறியில் அறியக்கூடிய அறிவு கிடைக்கும். அதற்கு ஞானம் என்று பெயர். அதன் மூலமாக பெறுவதுதான் பேரின்பம். இதில் சரியை, கிரியை,
யோகம், ஞானம் இதை நன்கு சாதித்த, நல்லா சொல்ல பாருங்க, சாதித்த கடைபிடித்த. மெய்கண்டார் சிவஞான போதத்துல 12 நூற்பாவுல 4 இயல் பிரித்தார். ஒன்று இறைவன், உயிர், ஆணவம். இந்த மூன்றும் உள்ளது என்று பிரமாணம் காட்டி உறுதிப்படுத்தும். அதற்கு பிரமாண இயல். பிறகு பதி பசு பாசத்தினுடைய இலக்கணத்தை சொல்லுவது இலக்கண இயல். பசு சத்தோடு சேர்ந்து சொத்தாகவும், அசத்தோடு சேர்ந்து அசத்தாகவும் அனுபவிப்பது உயிர். எனவே உயிருக்கு சத்தும் அல்ல, அசத்தும் அல்ல, சமசத்து என்று. அப்பொழுது அந்த உயிர் பாசத்தை விட்டு பதியை அடைய வேண்டும் என்கிற செயல்பாட்டிற்கு தன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு சாதனை செய்ய வேண்டும். சாதனை, அந்த சாதனையும் இந்த சாதித்த என்பதும் ஒரே பொருள். அப்படி சாதனை செய்த பகுதிக்கு சாதன இயல் என்று. அப்படி ஆன்மா சாதனை செய்தால் உயிருக்கு பயன் கிடைக்கும். அதற்கு பயன் இயல். ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய பயன் அது ஒரு வகையா ப்ராஃபிட் என்று கூட சொல்லலாம். பயன், உயிருக்கு கிடைக்கக்கூடிய பயன். அப்புறம் 12 நூற்பாக்களை ஒரு இயலுக்கு 4 நூற்பாக்கள் வீதம் 4 இயலாக பிரித்து மக்களுக்கு ஊட்டுகிறார். அந்த 4 இயல்ல சாதனை இயல். ஆனா சாதிப்பதற்குரியதே அந்த சாதன இயல்ல சொல்லப்படுகிற முறையைத்தான் சரியை முன்னான்கும். ஆக சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய 4 நெறிகளை சால சாதித்த, நன்றாக அதை செய்து முடித்த தவத்தோர், அதில் வல்லவர்களாகிய தவத்தோர். தவம் என்பது எது? சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய நெறிகளை முறையாக கடைபிடிப்பதும் சிவ வழிபாட்டில் உயிர் தோய்வதும் தான் தவம் என்று பெயர். ஆக சால சாதித்த தவத்தோர்க்கு எய்தும் உரிய நன்முத்தி 4ம் அந்த சரியை, கிரியை, யோகம், ஞானத்துக்கு ஏற்ப அந்த சாதித்த சாதனையாளர்களுக்கு சரியைக்கு சாரம், கிரியைக்கு சாமீபம், யோகத்திற்கு சாரூபம், ஞானத்திற்கு சாயுச்சியம். இப்படி இறைவன் சரியை, கிரியை, யோகம், ஞானத்திற்கு சாலோக, சாமீப, சாரூப, சாயுச்சிய பதவிகளை கொடுப்பார். முத்தி 4ம் உரைத்த பாதங்கள் 3ம். அந்த 3 பாதங்கள் தணிகை புராணத்தில அகத்தியன் அருள் பெரும்படலத்தில் விரிவாக காட்டுகிறது. அது பாதகம், அதிபாதகம், மகாபாதகம். அப்படி அந்த 3ம் விரி செய்யும் இளைஞராக மேவி அந்த 3ஐயும் செய்த இழிந்தவர்களாக இருந்தாலும் இளைஞர் கீழ்த்தன்மையுடைய மேவி என் பரிசித்தார்க்கு பரிசம்ம தொடுதல் அர்த்தம். கங்காதேவி சொன்னது
என்னை தொட்டவர்களுக்கு வரிசையில் அடியேன் நல்க வரமும் இங்கருள வேண்டும். அவர்களுக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நிரூபிப்போருக்கு சாரோக சாமீப சாரூப சாயுச்சிய முக்தியை தரக்கூடிய ஆற்றலை இறைவா எனக்கு கொடு என்று கங்கை சுவாமி இடத்துல கங்கையில மூழ்கினால் கங்கை தீர்த்தம் புனிதம் என்பது புறத்துலதான் கிடைக்கிறது. ஆனால் கங்கை சிவபெருமானிடத்திலே வாங்கிய வரத்தால் தான் கங்கையில் ஆடுகிற பொழுது புனிதமாகுதே தவிர கங்கை ஆகிய ஆறுக்கு அந்த ஆற்றல் இல்லை என்பதை இந்த இடத்திலே நாம் எண்ண வேண்டும். ஆக இறைவனே நீரினில் நான்காக இருக்கிறான். அவனுடைய கருணையில் படிநிலையிலேதான் உயிர்கள் பக்குவமடைகின்றன. அந்த படிநிலைகளாவன சரியை கிரியை யோகம் அதற்கு ஏற்ப கிடைக்கக்கூடிய முத்தி பதங்களாவன சாலமுக சாமீப சாரூப சாயுச்சியம். அந்த முத்திகளை பெறாதவர்கள் அந்த முத்திக்கு ஏற்ப உலகத்திலே பல பேர் பாதகம் அதிபாதகம் மாபாதகம் இந்த மூன்றையும் செய்த இழிந்தவர்களாக இருந்தால் அந்த சரியை கிரியை யோகம் செய்யாட்டி பரவாயில்லை. பாவத்துல 3 பாவம் பாதகம் அதிபாதகம் மகாபாதகம் அப்படி மூன்றையும் செய்த மிகவும் இழிந்தவர்களாக இருந்தாலும் என் பரிசுத்தார் கங்கையாகிய நான் வெள்ளிக்கிரி மலையிலே ஓடி வருகிற பொழுது அந்த ஆற்றிலே இருக்கிற நீர் என்னை தொட்டாக்கு என்ன பெருமை பாருங்க. அது தொட்ட அதாவது பார்த்தவர்கள் தொட்டவர்கள் குளித்தவர்கள் குடித்தவர்கள் இப்படி 4ஆ பிரிச்சாங்க. அநேகமா திருவிளையாடல் புராணம் என்று நான் கருதுகிறேன். திருவிளையாடல் புராணத்திலே வைகை ஆற்றை பார்த்தவர்கள் பிறகு அதை தொட்டவர்கள் ஆக பார்த்தவர்கள் தொட்டவர்கள் படித்தவர்கள் குடித்தவர்கள் 4 வச்சுங்க. பார்த்தவர்களுக்கு சரியை பெயர், தொட்டவர்களுக்கு கிரியை பெயர், படித்தவர்களுக்கு யோகத்தின் பெயர், குடித்தவர்களுக்கு ஞானத்தின் பயன் என்று பரஞ்சோதி முனிவர் திருவிளையாட புராணத்துல காட்டியிருப்பதை இப்பொழுது இறைவன் நினைவூட்டினார். அது மாதிரி இந்த பாதகம் அதிபாதகம் மகாபாதகம் இந்த மூன்றையும் செய்த மிகவும் இழிந்தவர்களாக இருந்தாலும் பெருமானே பரிசித்தார்க்கு என்னை தொட்டால் அவர்களுக்கும் அத்தகைய முத்தியை எத்தகைய முத்தியை சரியை கிரியை யோகம் ஞானம் 4 நெறிகள்ல நின்று சாரோக சாமீப சாரூப சாயுச்சிய நிலையை பெறுபவர்களை போல என்னை தொட்டவர்களுக்கே கொடுக்க வேண்டும். அதை கொடுக்க வேண்டும் என்றால் நீ அந்த ஆற்றலை எனக்கு தருதல் வேண்டும். இப்ப அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற சில கோவில்கள்
திருமுறை ஓதியோ வேதங்கள் வடமொழி மந்திரங்கள் ஓதியோ குடநீராட்டு என்றால் அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும். இந்திய தமிழக அறநிலையத்துறைக்கு ஆட்சிக்குட்பட்ட இந்த திருக்கோவிலை இன்றைய நாளில் திருக்குட நீராட்டு செய்ய நாங்கள் அனுமதி தருகிறோம். அந்த அது மாதிரி இறைவனுடைய ஆணை, அந்த ஆற்றலை எனக்கு தர வேண்டும் என்று கங்கை தாய் வேண்டினார். எவ்வளவு பெருசு நினைச்சு. இதுதான் 2ஆம் நூற்றாவினை மெய்கண்ட சிவம் காட்டுகிறார். அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரக்கூடிய ஆணைய நீக்கமின்றி நிற்கும் அன்றே. உயர்ந்த கருத்து. பிறகு அடுத்த பாட்டுல என்று எதிர் தாழ 11வது திருப்பாடலிலேயும் 12வது திருப்பாடலிலேயும் கேட்ட வண்ணம் எனக்கு அருள் புரிவீர்களாக என்று கங்கை எதிர்த்தாழ அந்த இறைவன் முன்னால தொடங்கினாள். இறைவன் என்ன செய்தார்? கங்கைக்கு எம்பிரான் வரங்கள் நல்கி. கேட்கும்னே கிடைச்சிருச்சா? நீங்க கேட்கலாம். அது சுந்தரர் வாக்குன்னு சொன்னால் உரைப்பார் உரை உணர்ந்து உள்கவல்லாதவர்கள் உச்சிகுளார். சுந்தரமூர்த்தி சுவாமி போய் சாமியிடத்துல சாமியிடத்துல கேட்கிறார். உரைப்பார் உரை உணர்ந்து உள்கவல்லாதவர்கள் உச்சியாய் அரைக்காடரவா ஆதியும் அந்தமும் ஆகினாய் குறைக்காடு சோலை கொழியுற வினாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு. என்ன உரிமை பாருங்க. அந்த முறையில் யார் என்ன மனநிலையில வேண்டுகிறார்களோ அதை கொடுத்தான். இதை அப்படியே திருநாவுக்கரசர் தேவாரத்துடன் நாம் அனைவரும் அறிவோம். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், தூண்டு சுடருடைய சோதி கண்டாய், தொல்லமரர் சூடா மனிதான் கண்டாய், காண்டற்கரிய கடவுள் கண்டாய், கருதுவார்க்கு ஆற்ற இடியான் கண்டாய், வேண்டுவார் வேண்டுவதே மெய்நெறி கண்டாய், விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் கண்டாய், மறைக்காட்டுரை மணாளம் என்றே அழகுபடுத்தினார். எனவே இந்த கங்கை வேண்டினார்கள். உடனே கங்கைக்கு எம்பிரான் வரங்கள் நல்கி அவளுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்தார். ஒன்றிய முறைமை ஒன்று அங்கு உபப்புடன் அருளை செய்யும் ஒன்றிய முறையாக நான் உபப்போடு என்றால் மிகுந்த மகிழ்ச்சியோடு வேதங்கள் கூறக்கூடிய செய்தி ஒன்றையும் நான் கூறுகிறேன். அது என்ன என்று சொன்னால், மன்றமாமரைகள் பண்ணி மரம் பண்ணி மயமாம் என்று தொண்டல் இடத்து தோய தோன்றுவது வன்னி என்ற மரம் அக்கினிமயமாக வன்னிமயமா, வன்னி மரம் வன்னிமயமா. வன்னி என்ற சொல் மரத்தையும் குறிக்கும், நெருப்பையும் முதல்ல வரக்கூடிய வன்னி இருக்கிறதே அந்த வன்னி மரத்தை குறிக்கும். இரண்டாவது வரக்கூடிய வன்னி நெருப்பை குறிக்கும். வன்னி மரம் வன்னி மயம். வன்னி என்ற மரம்
நெருப்பு மயமாக இருக்கும். வன்னி என்ற மரம் வன்னிமயமா என்றும் துந்தழல் இடத்து தோய தோன்றுவர் அக்கினியிலே நீர் தோன்றும் என்று வேதங்கள் கூறுகின்றன. அது நமக்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்லுகிற பொழுது ஆகாயத்திலே இருந்து காற்றும், காற்றிலே இருந்து நெருப்பும், நெருப்பிலே இருந்து நீரும், நீரிலே இருந்து நிலமும் தோன்றும் என்பது நமக்கு அடிப்படையான வேத கொள்கை என்றும் கூறும். இப்படி வேதங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. ஆதலால் நமது மெய்யே ஆகிய கிரிவலப்பால் காதடி உரோமமான காமரு வன்னி மூலத்து ஏதம் எப்புலகும் தீர எழுந்து சென்று ஒழுங்குக என்றார். தீரர குறைத்தான் கவ்வாறு எழுந்து தெய்வ கங்கை. ஆதலால் ஆக வேதங்கள் கூறுகிற காரணத்தினாலே நமது மெய்யே ஆகிய கிரி, மெய் என்றால் ஒன்று இறைவனுக்கு பெயர். மெய்யே சிவபுராணத்தில் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளால் மெய் என்று உண்மை விளக்கக்கூடிய மனதான இறைவனை காட்டு. அந்த மெய்யை காட்டும் மெய்கண்டார், மெய்யை காட்டக்கூடிய மெய்கண்டார். ஆக மெய்யே நமது மெய்யே நம்முடைய வடிவம் வெள்ளிக்கிரி. அந்த கிரியின் வலப்பால் வலப்பக்கத்தில் காதடி உரோமமான காமரு வன்னி மூலத்து, காதின் அடியிலே தோன்றிய உரோமம் போல வன்னி மரம் கொண்டு உள்ளது. எப்படி அழகாக ஆதார் கார்டு மாதிரி காட்டுறார். வன்னி மரம் காதடி உரோமமான காமரு வன்னி, அந்த வன்னி மரம் கொண்டு அதில் மூலம், மூலம் என்பது வேர். வன்னி மரத்துக்கு ஆதாரமாக இருப்பது வேர். மூலத்து ஏதம் எப்புலமும் தீர எடுத்து சென்று ஒழுகுக. காதின் அடியில தோன்றிய உரோமம் போல வன்னி மரமும் உள்ளது. அந்த வன்னி மரத்தின் வேரிலே இருந்து எல்லா உலகின் துன்பம் தீரும்படி நீராக சென்று ஒழுகுவாய் என்று இறைவன் கூறினார். எவ்வுலகும் ஏதம் தீர, ஏதம் துன்பம், எவ்வுலகும் ஏதம் தீர எழுந்து சென்று ஒழுகுக. எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் துன்பம் தீரும்படியாக நீராக சென்று ஒழுகுவாயாக என்றார் என்று இறைவன் கூறினார். அப்படி கூறிய உடனே தீதரமைத்தாக்கு குற்றமர கூறியதை இறைவன் கூறியதை கேட்ட கங்கையார் அவ்வாறு எழுந்தது தெய்வ கங்கை. குற்றமர கூறியதற்கு ஏற்ப கங்கையும் ஆறான எழுந்து. 15 வேதங்கள் எனைத்தும் தேரா விழுப்பொருள் முடியில் தங்கும் சீதள கங்கை நீத்தம் செவியடி வண்டி மூலம்
ஆதரித்து எழுந்தது ஆங்கே ஐதென பிடரில் சூழ்ந்து மாதர்வாழிடத்தோள் நின்று மாலையில் தாழ்ந்தது அம்மா. ஆக வேதங்கள் இணைத்தும் சேரா வேதங்கள் எந்த முறையிலேயும் இறைவனுடைய சிறப்பை அறியும். வேதங்கள் ஐயா என ஆழ்ந்து அகன்று கொண்டிருக்கிற வேதம் அவசியம். ஆக வேதங்கள் இணைத்தும் தேரா விழுப்பொருள் எந்த முறையிலேயும் அறிய முடியாத சிறந்த பொருளாகிய இறைவனுடைய சடையில் தங்கிய குளிர்ந்த கங்கை. வேதங்கள் இணைத்தும் தேரா விழுப்பொருள் முடியில் தங்கும் சீதட கங்கை. இறைவனுடைய திருச்சடையிலே தங்கி இருக்கிற குளிர்ந்த கங்கையானது செவி அடி வன்னி மூலம் காலின் அடியே உள்ள வன்னி மரத்தின் வேரிலே இருந்து எழுந்தது. செவி அடி வன்னி மூலம் ஆதரித்து எழுந்தது. ஆங்கே ஐதென பிடரில் சூழ்ந்து, ஐது என்ற சொல்லுக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமகன் அழகு என்று காட்டு. ஐதென ரொம்ப அழகு கூட பிடரில் சூழ்ந்து இறைவனுடைய அழகான பிடரையிலே வழித்தது. மாதர்வாழ் இடத்தோள் நின்று மாலையில் தாழ்ந்தது அம்மா. இறைவனுடைய அழகான பிடாரியிலே வழி உமாதேவியினுடைய இடத்தோளில் மாலை போல் அது ஒழுகியது என்று 16 வரைமகற்கு இடம் பலம் மாய காக்கிய புலையிரிடும் ஒரு புணர்தலும் கரையடி காதலில் கலந்திட்டாலென உரை உணர்ந்து கங்கை ஊர்த்து உரத்தில் பாய்ந்ததை வரைமகற்கு இடம் பலம் மாயம். உமாதேவியாருக்கு இடப்பக்கம், திருமாலுக்கு வலப்பக்கம் கொடுத்தருடைய வரைமகற்கு இடம், உமாதேவிக்கு இடப்பக்கம். வரை என்பது மலை. வரைமகற்கு இடம் வலம் மாயற்கு, திருமாலுக்கு வலப்புறம் ஆக்கிய அப்படி கொடுத்தவர் நம்முடைய இறைவன். பொறையிலி நடுவுறு புணரனல்களும், பொறை இலி நல்ல சொல்லுங்க. பொறை என்பது உவமை என்று பொருள். இலி உவமை இல்லாதவன். உரையாசிரியர் தனக்கு உவமை இல்லாதான் என்று காட்டியிருப்பதை பார்க்க. பொறையிலி நடுவுறு புணர நல்களும். இப்படி திருமாலுக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் திருமாலுக்கு வலப்பக்கமும் கொடுத்தருடைய இறைவன். இந்த இருவருக்கும் நடுவே இருக்கிற இறைவன் அருளை விளங்கியதை போல கரையடி காதலில் கலந்திட்டாலென கங்கையானது குறை உணல் கங்கை உரத்தில் பாய்ந்த இறைவனுடைய திருமார்பிலே வேகமாக பாய்ந்து சென்றது என்று 16வது திருப்பாடல்ல காட்டுவது. 17வது சந்தன மலர்மணி தவனிய பொடி செந்தளி தனது உரு திகழ கொண்டது
மைந்துடை கணவனார் மார்பம் தோய்தர சுந்தர மிக அணிந்த தோற்றம் போல். ஆக சுந்தனம், மலர்கள், நல்ல மணிகள், தவனியம் என்பது பொன் துகள் என்று. தவனியம் என்பது பொன் துகள். தவனிய பொடி செந்தளிர், நல்ல செம்மையான இலைகள், தனது உருத்திகள கொண்டது. சந்தனம், மலர்கள், மணிகள், பொத்துகள், தளிர் ஆகியவற்றை கங்கையார் தன் வடிவத்தில் விளம்புமாறு மைந்தோட கணவனா, மைந்து என்ற சொல் வலிமை என்று. எனவே வலிமை பொருந்திய கணவனுடைய மார்பம் தோய்தர, அவருடைய மார்பில் அணைந்திருப்பதற்காக அழகு பொருந்திய சுந்தரம், மிக அணிந்தோற்றம் போல அந்த கணவனுடைய மார்பில் அணிந்திருப்பதற்காக அழகு பொருந்திய அணிகலன்களை அணிந்ததை போன்று என்னால் கணவனுடைய மார்பில் அணிந்திருப்பதற்குரிய அணிகலன்களை போல கங்கையாறு இருந்தது என்று தெரியலாம். அடுத்த 18. உரகம், அதழ்களும், உருத்திராக்கம், பறவை வெண் திரைகளில் பாங்க வீசியது. உரகம் சொல்லி பாம்பு என்று. பாம்புக்கு பல பெயர்கள் உரகம். அதழ்களும், அதழ் என்பது தோல். உருத்திராக்கமும் கழுத்தில் அணிந்திருக்கிறது. பறவை வெண் திரைகளில் பாங்க வீசியது. பறவை என்பது கடல் போல இருக்கக்கூடிய அந்த நீர், அந்த வெண்மையான அலைகளால் இரண்டு பக்கமும் பறவைகள் திரைகளில் பாங்க வீசியது. அறம் உரு முயற்றுதல் ஆக இறைவனுடைய மார்பிலே அணிவதற்காக இவையெல்லாம் பாம்பு தோடு உருத்திராக்கும் பொருந்துவன அல்ல என்று விரவுவ அளவென விளக்கினான். ஆக எல்லாம் பொருந்துவன அல்ல என்று அவற்றை நீக்கியதை போல் இருந்தது. அடுத்த பாட்டு. சிலம்போடு கிங்கிணி செறிந்த மேகலை அலம்பிய ஒளியன அதிர்த்து மேல் தவள் சலம்பருகிய முகில் கூந்தல் தாழ்தர நலம் புரை கலவையின் உடக்கன சிலம்பு, கிங்கிணி, மேகலை முதலிய ஒளி போல அதிர்ந்து மேல் தவள் சலம்பருகியம் அகில் முகில் கூந்தல் தாழ்தர. ஆக நல்ல நீரை என்ற மேகமாகிய கூந்தல், அந்த மேகம் போல கருப்பாக இருக்கும். அந்த கூந்தல் அவிழ்ந்து தொங்கியது போல மேகத்தை அலம்பிய ஒளியன அதிர்ந்து மேல்தவள் சலம்பருகிய முகில் கூந்தல் தாழ்தர. நீரை உண்ணக்கூடிய மேகமாகிய கூந்தல் அவிழ்ந்து தொங்கியது. தலம் பருகிய முகில் கூந்தல் நல்ல நீரை
ஆக நீரை மேகமாகிய கூந்தல் அவிழ்த்து கூந்தல் தாழ்தர நலம் கூறி கலவையில் குடக்க நன்னீற்றே இன்பத்தை தரும் கல்வி செய்த ஒரு நிலையில் நலம் கூறி கல்வியின் முடக்க நன்னிற்றே. அப்படியாக அந்த கங்கையாறு அளவற்றால் சிலம்பொடு கிங்கினி செறிந்த மேகலை அலம்பிய ஒளியென அதிர்ந்து மேல் தவள் தலம் பருகிய நல்ல நீரை வெண்மேகம் அப்படியே முகர்ந்து கொண்டு போய் வானத்துல பெய்யும். அதனால் சலம் தண்ணீர் சலசல என்று ஓடுவதால் சலம் சலம் பருகிய முகில் கூந்தல் தாழ்வர நீரை ஊட்டும் மேகமாகிய கூந்தல் அவிழ்ச்சி நலம் புரி கலவையின் உடக்க நன்னிற்றே இன்பத்தை தரும் கலவி செய்த ஒரு நிலையை அது பார்ப்பவர்களுக்கு காட்டியது என்று 19வது அடுத்த பாடல். பயிலோடு கலவியில் பாரி பற்பல வெயிலுமில் அணிதிரள் விலகினாலென வைரம் கரடம் மலரும் வேகக்குள் செயலினால் உடையலாம் தெரிக்க விழுந்தன. பயிலும் கலவியில் அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த கலவி இருக்கிறபடி எல்லா விதமான ஆபரணங்களும் விலகி பையில் ஒரு கலவியில் பாரி பற்பல வெயிலுமில் அணித்திரள் விலகினால வைரம் முத்து மலர்கள் ஆகியவை நீர் வேகமாக செல்வதால் 2 பக்கங்களிலும் தெரித்து பையில் ஒரு கலவியில் பாரி பற்பல வெயிலுமில் அணிதிரள் விலகினாலென வைரம் தரளம் மலரும் வேகம் கொள் செயலினால் உடையலாம் தெரித்து விழுந்தன. 2 பக்கங்களிலேயும் ஆபரணங்கள் நீர் வருவதால் தெரித்து விழுந்தன என்ற அளவில என்ற குறிப்பை சிவாய ஐயா சிவாய நமக. சிற்றம்பலம். மாமரை முனிவர் வாழ்க மரகத வல்லியோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டிநாயகனார் வாழ்க. பாமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க. கோமலி